ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் கட்சி பேர் மெய்யம் மல்லை என்று மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருமெய்யம் என்கிற திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்தல புராணமான பிரம்மாண்ட புராணத்திலே சத்தியகிரி சத்தியக்ஷேத்திரம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இந்த க்ஷேத்திரத்தினுடைய உத்தமமான ஸ்தல புராணத்தை ருத்ரன் நாரதருக்கு உபதேசம் பண்ணுவதாக அமைந்திருக்கிறது. மொத்தம் 10 அத்தியாயங்களினாலே சொல்லப்பட்ட உத்தமமான ஸ்தல புராணம். இந்த க்ஷேத்திரத்திலே நித்தியசூரிகளில் பிரதானர்களான ஆதிசேஷன் என்ன, கருடன் என்ன, இவர்கள் 2 பேரும் எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்றிருக்கிறார்கள். சந்திரன் இங்கே தபஸ் பண்ணியிருக்கான். சத்திய மகர்ஷி இங்கே தபஸ் பண்ணியிருக்கார். ஒரு காலத்தில் பாண்டிய தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக மதுரையை ஆண்டு வந்த புரூரவஸ் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய புதனுடைய பிள்ளையான ராஜாவும் இங்கே வந்து மோட்சம் போனான். இப்படி பலருக்கும் அனுகிரகம் பண்ணி, பலருக்கும் வரப்பிரதானம் பண்ணி, பலருக்கும் மோட்சம் தந்த க்ஷேத்திரமாக இந்த திருமெய்யம்னு சொல்லக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரம் விளங்குகிறது. மெய்யம் சத்தியம்னு அர்த்தம். இந்த க்ஷேத்திரமும் சத்தியமானது, இந்த எம்பெருமானும் சத்தியமானவன், இங்கே இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் சத்தியம். இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் இந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணுகிற போது இந்த ஜீவனுக்கு மோட்சமும் சத்தியம் என்று சொல்லக்கூடிய ரீதியிலே ஒன்னொன்னும் சத்தியமாக அமைந்திருக்கிறது. க்ஷேத்திரம் சத்திய க்ஷேத்திரம், மலை சத்தியகிரின்னு சொல்லக்கூடிய மெய்ய மலை, எம்பெருமானுக்கு சத்தியமூர்த்தின்னு ஒரு பெருமாளுக்கு திருநாமம், மெய்யர் அழகிய மெய்யர் அப்படின்னு இன்னொரு பெருமாளுக்கு திருநாமம். இப்படி எல்லாமே சத்தியமாக இருக்கக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரம். இங்கே பெருமாள் ஆதிசேஷனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணினார்னு பார்க்கலாம். நேற்று சயன பெருமாளுடையதான திருமேனியை வர்ணித்த போது ஆதிசேஷன் தன் பேர்ல சயனிச்சென்றிருக்கிற பெருமாளுடைய நித்ரை கலையாமல் அதே சமயத்திலே ஸ்ரீதேவி பூமிதேவி ஆகிற பிராட்டிமார்களை அபகரித்துக் கொண்டு போவதற்காக வந்தார்களே மதுகைட்டபாதி அசுரர்கள், அவர்களை சம்ஹாரம் பண்ணியோ துரத்தியோ பிராட்டிமார்களை அவர்கள் கவர்ந்து செல்லாதபடிக்கு அவர்களிடத்திலிருந்து ரட்சித்து எம்பெருமான் மேலே அவர்கள் பாயாமல் இருக்கும்படியாகவும், அதே சமயத்தில் எம்பெருமானுடையதான யோக நித்ரை லேசாகவும் கலைந்து விடக்கூடாது அப்படின்னு சர்வ ஜாக்கிரதையா இருந்தார். அப்படி இருந்துட்டு எம்பெருமானுக்கு தொந்தரவில்லாம அவளை ஓட விடணும்ன்றதுக்காக தலைய ஒரு பக்கம் இடது பக்கமா சாய்ச்சுண்டு தன்னுடைய வாயிலிருந்து விஷஜ்வாலைகளை அக்னி பிழம்புகள் போல அந்த மதுகைட்டபாலை நோக்கி அப்படி பொழிந்தார். அது அப்படி ராமனுடைய கோதண்டம்னு சொல்லக்கூடிய வில்லிலிருந்து புறப்பட்ட சரங்கள் போல அந்த மதுகைட்டபாலை அப்படி துரத்த ஓடித்து. அப்படி இது துரத்த அவர்கள் ஓட அந்த உஷ்ணம் பட்டு பெருமாள் கண்மூழ்ச்சுட்டார். நல்ல காரியம் பண்ணாலும் பெருமாளுடையதான துயில் கலைந்து விட்டது அப்படின்னு திருவனந்தாழ்வான், பரம கைங்கரிய ஸ்ரீமானான திருவனந்தாழ்வானுக்கு லேசான ஒரு வருத்தம். அதை பெருமாளிடத்திலே வெளிப்படுத்தினான். சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, தெரியாம இது நடந்துடுத்து அப்படின்னு சொல்லவே பெருமாள் சாதித்தார், நீ ஒன்னும் தப்பு பண்ணல, என் தூக்கம் கலைந்தாலும் பரவாயில்லை, நீ பண்ணினது சரிதான், தர்மம் தான், சத்தியம்தான், நீ என்ன காரியம் பண்ண வேண்டுமோ அதுதான் பண்ணிருக்க. நான் ஓய்வில் இருக்கிற போது என்னுடைய பரிஜனங்களையோ பிராட்டிமார்களையோ ரட்சிக்க வேண்டிய கர்த்தவியம் என் அடியார்களுக்கு உண்டு, அதைத்தான் நீ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நீ ஒன்னும் இதுக்காக விசாரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சயனிச்சென்றிருக்கிற பெருமாள் மெய்யர் திருவனந்தாழ்வானாகிற பாம்பு படுக்கையை தன்னுடைய வலது கையாலே அரவணைத்தபடி, கவலைப்படாதே, நீ நன்னாதான் பண்ணின, ஒன்னும் தப்பில்லை, வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லி தட்டி கொடுக்கிறார் பெருமாள்.
அப்படி பெருமாளுடைய வலது திருக்கரம் பாம்பு படுக்கையை திருவனந்தாழ்வானை சேர்த்து அணைத்து கொண்டு படுத்திருக்கிறது. அந்த திருவனந்தாழ்வானுக்கு மனசுல லேசான ஒரு கர்வமா, பெருமாள் நம்மள அப்படி சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டு அணைச்சுண்டு பாராட்டி விட்டாரு, தட்டி கொடுத்துட்டாரு, நீ பண்றதெல்லாம் சரிதான்னு சொல்லிட்டாரு. ஆகையினால பெருமாள் துயில் கலைந்தாலும் பரவாயில்லை, நாம போராடி பிராட்டிமார்களை ரட்சித்திருக்கிறோம், நம்மளாலதான் பிராட்டிமார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு லேசான ஒரு அகங்காரம். இது சாத்விக அகங்காரம். ஒரு சின்ன குழந்தை நன்னா சுட்டியா சொன்ன காரியத்தை எல்லாம் பண்றது, அல்லது ஸ்கூல்ல நன்னா வாசிச்ச மார்க் எல்லாம் வாங்குறது, எல்லா காம்படிஷன்லயும் பிரைஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு வர்றது, ஆத்துல தாத்தா பாட்டி பெரியவா அம்மா அப்பா யாரான இருந்தாலானா இந்த குழந்தை பாத்தியா எத்தனை சமத்தா இருக்கு, இந்த மாதிரி இந்த வயசுல நீ இருந்திருப்பியா நான் இருந்திருப்பேனா அப்படின்லாம் சொல்றச்ச, அந்த குழந்தைய தட்டி கொடுக்கறச்ச சில குழந்தைகளுக்கு லேசான கர்வம் வரும். அது அந்த குழந்தைக்கு அகங்காரத்தினாலே வரக்கூடிய கர்வம் அல்ல, குழந்தை பருவத்திலே ஒரு சந்தோஷ மிகுதியினாலே வரக்கூடிய கர்வம். அது குழந்தைக்கு வரலாம், ஆனால் கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரிய பராளுக்கு வரலாமா? அப்படியே வந்தாலும் தப்பில்லை. ஏன்னா சாத்விக அகங்காரம்னு பேரு. எதுக்கு நியாயமா அகங்காரப்பட்டுக்கலாமோ அதுக்கு அகங்காரப்பட்டுக்கலாம், தப்பில்லை. ஆனால் சுத்த சாத்வீகாலா இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்து கைங்கரிய பரர்களுக்கு சாத்வீகத்தன்மை மட்டுமே கூடும், அகங்காரம் லவலேச்சமும் கூடாது. ஆனால் அவர்களையும் கூட அகங்காரம் விட்டு வைப்பதில்லைன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன்கள் இவை. அகங்காரம் எதனால ஏற்படுறதுன்னா பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய ஐம்புலன்களுடைய தூண்டுதல்னால ஏற்படுறது. மனுஷன் இந்திரியத்தை ஜெயிச்சுடுறான், ஆனா எப்பயாவது ஒரு சமயம் இந்திரியம் அவனை ஜெயிக்கலான்னு பாக்குறது. அந்த சமயத்துல அதுகிட்ட அவன் தோத்து போறச்ச லேசான அகங்காரம் எட்டி பாக்குறது. அந்த மாதிரி நித்தியசூரிகளான கருடனுக்கு ஒரு முறை அகங்காரம் வந்திருக்கிறது, திருவனந்தாழ்வானுக்கு ஒரு முறை அகங்காரம் வந்திருக்கிறது அப்படின்னு புராண இத்திகாசங்கள்லயும் ஆழ்வார் அருளி செயல்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரியான ஒரு லேசான சாத்வீக அகங்காரம் திருவனந்தாழ்வானுக்கு வந்தது. அப்போ திருவனந்தாழ்வான் லேசான ஒரு கர்வத்தோட ஒரு புன்முறுவல், ஒரு புன்னகை பூத்தி கொண்டு அப்படி நெஞ்ச நிமித்தின்றானாம், பெருமாளே நம்மளை பாராட்டி விட்டார் அப்படின்னு. அதே திருவனந்தாழ்வான் அந்த சாத்விக அகங்காரம் போன அடுத்த க்ஷணம் எம்பெருமானுக்கு தென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு எல்லா காலங்களிலும் எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணக்கூடிய அடிமையாச்சே நாமோ, இந்த அடிமையை எஜமானனான சுவாமி பாராட்டினானா, எம்பெருமானே இது உன்னுடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது, இதுக்கு நான் சற்றும் தகுதி உடையவன் அல்லன், பகவானே எனக்குள்ள நீ அந்தரியாமையா இருந்து இந்த காரியத்தை நடத்தின்ட்ட, அப்பா நீ என்ன தூங்கிண்டா இருக்க, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை தூங்குறாப்புல யாரை எப்படி ரட்சிக்கிறதுன்னு சங்கல்பம்னா பண்ணிட்டு இருக்க, உன்னுடையதான இந்த யோக சங்கல்பத்தினாலே தானே எல்லா லோகங்களும் இயங்கிறது, அதுல ஒண்ணுதானே இந்த சங்கல்பம். நாம் அப்படி தூங்குறது போல தூங்கலாம், நம்முடைய பக்தனான கைங்கரியபரனான திருவனந்தாழ்வான் மூலமா அந்த மது கைட்டப்பால விரட்டி பிராட்டிமார்களை ரட்சிக்கிறதாட்டமா ரட்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய சங்கல்பம் தானே இது. அந்த சங்கல்பம் இருந்து நீ எனக்குள்ளே அனுப்பிரவேசித்து என்னுடைய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நீ சாதித்து கொண்ட காரியம் தானே அது. அதனால இதெல்லாம் எம்பெருமான் தான் என் மூலமாக சாதித்து கொண்டான், அடியேன் கேவலம் கருவி அப்படின்னு தானே நான் நினைச்சிருக்கணும். அதுதானே எனக்கு ஸ்வரூபம், அதுதானே ஒரு சாத்வீகனுக்கு சுத்த சாத்வீகனுக்கு ஸ்வரூபம் அடையாளம். ஆனா நான் என்ன பண்ணினேன், நீர் பாராட்டின உடனே நானே பண்ணினதான் நினைச்சு அகங்காரப்பட்டுட்டேன். ஒரு சுத்தமான கைங்கரியபரனுக்கு அகங்காரம்னு சொல்லக்கூடியது பாலில் கலந்த விஷம் போல, அந்த அகங்காரம் போகணும், அதுக்காக நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ஒரு நாள் பெருமாள் சயனிச்சென்றிருக்கிற பாம்பு படுக்கையான திருவனந்தாழ்வான் இந்த சயனிச்சென்றிருக்கிற பெருமாள் இருக்காரே மெய்யர் ரங்கநாதன் அவரிடத்துல பிரார்த்திச்சுண்டானாம். அப்போ பெருமாள் சாட்சியறான், அப்படியா நீ ஒண்ணு பண்ணும், என்னை நோக்கி கடுமையா ஒரு தபஸ் பண்ணு, தபஸ் பண்ணி இப்போ நீ கேட்ட வரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பெருமாள் சாதிச்சேரான். சரின்னு பெருமாளுடையதான நியமனப்படிக்கு தபஸ் பண்ணலான்னு ஆதிசேஷன் முடிவு பண்ணினான். தபஸ் எப்படி பண்றது, மூச்சு அடக்கி உடம்ப வருத்தி உடல்நிலைகளை எல்லாம் மாற்றி வைத்துக் கொண்டு தூக்கம் இல்லாமல் பட்டினியோடு கூட தபஸ் பண்ணணும்.
ஆனா திருவனந்தாழ்வானுடைய சரீரம் எப்பேற்பட்ட சரீரம், இந்த பூமியையே தாங்கக்கூடிய சரீரம், அவ்வளோ பெரிய திருப்பார்கடல்ல மெத்தையாட்டமா மிதக்கக்கூடிய சரீரம். அதுக்கு மேல பெருமாள் பிராட்டி எல்லாம் அப்படி லீலையாட்டமா ஒரு நாட்டிய மேடையாட்டமா சயனிச்சுருக்கா, பேசுறா, விளையாடுறா, ஆடுறா, நடக்கிறா, எல்லாம் பண்றா. அப்பேற்பட்ட திருமேனியோடு தபஸ் பண்றதெல்லாம் சரி வருமா? அதனால திருவனந்தாழ்வான் என்ன பண்ணானா, தன்னுடைய 1000 தலைகளை 5 தலைகளா மாத்திட்டானாம். சஹசிரசீர்ஷா புருஷா அப்படின்னு ஆதிசேஷனுக்கு 1000 தலைகளாச்சே, அந்த 1000 தலைகளை 5 தலைகளா மாத்திட்டானாம். அவனுடைய தான திருமேனி இருக்கே, அது பல மைல் நீளமுடைய திருமேனியா. ஒரு மைல் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி பல மைல் நீளமுடையதான் அவனுடைய திருமேனி நீளம். இந்த பாம்போட நீட்டு எத்தனைன்னா பல மைல் கிலோமீட்டர்ஸ், அப்பேற்பட்ட நீளம். அதை ஒரு பனை மரம் அளவு நீளமா சுருக்கின்றானா. 1000 தலை 5 தலையா சுருங்கிடுச்சு. பல மைல் நீளம் உள்ள திருமேனி ஒரு பனைமரம் நீளத்துக்கு சுருங்கிடுச்சு. இப்போ அகலம் இருக்கிறது, அந்த அகலம் எத்தனை பெரிய அகலம் அப்படின்னா கையால அளக்க முடியாத அளவுக்கு பெரிய அகலமா. அதாவது திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பினுடைய அகலம் இருக்கிறது, அது பல மைல் நீளமுடைய திருமேனிக்கு தகுந்தது போல சில மைல்கள் அகலத்திலே இருக்கக்கூடிய அகண்ட திருமேனி. ஏன்னா அந்த 5 தலைகளையும் பாம்பாட்டமா படம் எடுத்துட்டு அப்படியே பெருமாளுக்கு மெத்த போல அரங்கம் போல எல்லாம் இருக்கணும்னா அத்தனை அகலம் ஒண்ணும். அதனால அத்தனை அகலமா இருக்கக்கூடியதான அந்த திருமேனியை ஒரு பாக அகலத்தாலே குறைச்சுட்டானா. ஒரு பாகம் அப்படின்னா 6 அடின்னு அர்த்தம். 1000 தலை 5 தலையா சுருங்கி போயிடுத்து. பல மைல் நீளமானது ஒரு பனைமரம் அளவுக்கு சுருங்கி போயிடுத்து. சில மைல் அகலமானது 6 அடி அகலத்துக்கு சுருங்கி போயிடுத்து. இப்போ திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் தன்னை ஒரு மினியேச்சர் வெர்ஷனா மாத்தினுட்டான். விஸ்வரூபமா இருந்தவன் சின்ன ரூபமா மாத்திட்டான். மாத்திட்டு தான் எங்கே இருக்கிறான், பூலோகத்துக்கு கீழே இருந்து கொண்டு இந்த பூமி முதலான எல்லா லோகங்களையும் தாங்கின்றிருக்கானோன்னு அங்கே இருந்து அந்த பெரிய திருமேனிய இப்ப சொன்னது போல சின்ன திருமேனியா மாத்தின்ட்டு தபஸ் பண்ணணும்னா எங்க பண்ணணும், கர்ம பூமின்னு சொல்லக்கூடிய பூலோகத்திலே வந்துதான் பண்ணணும். இவனோ பூலோகத்துக்கும் கீழே பல லோகங்களுக்கு கீழே இந்த அண்டத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடியவன் சரீரத்தை சின்னதா மாத்திட்டானே. அப்படியே அந்த பூமியை தொலை போட்டுன்ட்டே அப்படியே மேல பாம்பாட்டமா நெளிஞ்சு 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 பூமியை பொழந்து அப்படி பூலோகத்திலே வெளிப்பட்டான். அப்படி வெளிப்பட்டானோன்னு எங்க வெளிப்பட்டான்னா இப்போ இருக்கக்கூடியதான சத்தியகிரி கஷேத்திரம் திருமையம் இருக்கிறதே அந்த திவதேசத்திலே வெளிப்பட்டான். அப்படி வெளிப்பட்டானே, அவ்வளோ பெரிய பாம்பு பூமியை தொலை போட்டுண்டே வருது அப்படின்னா பூமியை தொலையிட்டு அந்த தொலையில இருந்து வெளியில வந்து எட்டி பார்க்கறதுன்னு சொன்னா அங்க பள்ளம் உண்டாகும் ஒண்ணும். அந்த பள்ளம் சர்ப்ப நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியாக மாறித்தான். சர்ப்பத்தினாலே ஆதிசேஷனாலே பள்ளமிடப்பட்டு பள்ளம் வெட்டப்பட்ட நதியானது சர்ப்ப நதின்னு மாறித்து. தமிழ்ல பாம்பாறுன்னு சொல்றா. இன்னமும் அந்த ஊர் பக்கம் அந்த ஆறு ஓடுறது. மழை காலங்கள்ல ஜலம் போகும், வறட்சி காலங்கள்ல பள்ளம் மாத்திரம் தெரியும். அப்படி அவன் வெளிப்பட்டானே, அந்த க்ஷேத்திரம் சர்ப்ப க்ஷேத்திரம் அல்லது சத்திய க்ஷேத்திரம் அப்படின்னு ஆயிடுத்து. அப்போ இந்த சத்தியகிரி மலை இருக்கே, திருமெய்ய மலை, அந்த மலைக்கு அருகே சத்திய புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான புஷ்கரணிக்கு வந்து தினம் அந்த புஷ்கரணியில தீர்த்தமாடிண்டு எம்பெருமானை நோக்கி கடுமையான தபஸ் பண்ணினானாம் ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய கடுமையான தபஸை உகந்து எம்பெருமான் ஒரு நாள் அவனுக்கு முன்னாலே ஹயக்ரீவாவதாரமாக சேவை சாதித்தான். ஏனால் எல்லாருக்கும் எல்லா ஞானத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் லக்ஷ்மி ஹயக்ரீவன். அதோடு கூட வித்யா வினய சம்பன்னஹா, வித்யா ததாதி வினயம்னு சொல்லுவா. எத்தனை ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்திற்கு தகுந்த பணிவு இருக்கணும். கேவலம் ஞானம் மட்டுமே இருந்து பணிவு முதலான ஆத்ம குணங்கள் இல்லைன்னா அந்த ஞானத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பணிவு இல்லாமல் இருக்கக்கூடிய அகங்காரம் இருக்கிறது, அந்த அகங்காரமே அத்தனை ஞானத்தையும் அழிச்சிடும் அல்லது மறக்கும்படியா பண்ணிடும். இப்போ ஒரு சபையில போய் பேசுறோம், ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி சொல்ல போறேன், பயமா இருக்கு, எனக்கு படபடப்பா இருக்கு, பெருமாள் தாயார் தான் இன்னைக்கு உபன்யாசத்தை நல்லபடியா தலை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு படபடப்போட பிரார்த்திச்சுண்டு வந்தா
இன்னைக்கு நாமளா உபன்யாசம் பண்ணோம், இத்தனை ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அனுகிரகம் ஆகும். நமக்கு தெரியாதது என்ன இருக்கு, போற போக்குல எத்தையோன்னு சொல்லிட்டு போலாம், யாருக்கு தெரிய போறது அப்படின்ற அகங்காரத்தோட உட்கார்ந்தோமானால் என்ன சொல்ல வரோன்றதே மறந்து போயிடும், அவமானப்பட வேண்டி நேரிடும். அப்படி அகங்காரம் இல்லாமல் இருக்க வேணும். ஞானத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவனும் லட்சுமி ஹயக்ரீவன் தான். அந்த ஞானத்தினாலே அகங்காரம் ஏற்படாமல் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணுபவனும் அந்த எம்பெருமான் தான். இப்ப ஆதிசேஷனுக்கு விசேஷமான ஞானம் உண்டு. இந்த ஆதிசேஷன் என்ன பிரார்த்திக்கிறான் பெருமாளிடத்துல, 2 பிரார்த்தனை வைக்கிறான் இங்க. அப்பா, முதல்ல எனக்கு அகங்காரம் போனோம். நான் தான் மதுகைட்டபால விரட்டி பிராட்டிமார்களை காப்பாத்தினேன்னு நினைச்சுட்டேனே, அந்த அகங்காரத்துக்கு பிராயசித்தமா தான் இந்த தபஸ் பண்ணினேன். எனக்கு அந்த அகங்காரம் போனோம், இனி எனக்கு துளி அகங்காரம் கூட வரக்கூடாதுன்னு பிரார்த்திச்சுட்டான். சரி, அப்படியே ஆறுது, ததாஸ்தூன்னார் பெருமாள். அகங்காரம் போயிடுத்து. அதன் பிறகு ஆதிசேஷனுக்கு அகங்காரமே வரல. இன்னும் வேற என்ன வேணும்னு கேட்டார் பெருமாள். ஞானஸ்வரூபனான லக்ஷ்மி ஹயக்ரீவா, வேதாந்த ஞானத்தை எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும். வேதங்களை எல்லாம் முறைப்படி அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை, வேத பாஷ்யங்களை ஆச்சாரியரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணி அப்போது வரக்கூடிய வேதாந்த ஞானம் இருக்கிறது, அந்த ஞானம் எனக்கு அனுகிரகமாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் ஆதிசேஷன். லக்ஷ்மி ஹயக்ரீவன் சகல வேதங்களினுடைய சாரமாக, சகல வேதங்களாலே தொழப்படுபவனாக, வேதமாகிற நிலத்திலே நாட்டியமாடக்கூடிய திருவடிகளை உடையவனாக, வேதம்னு சொல்லக்கூடியதான மாளிகையிலே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்காக பிரகாசிப்பவன் லக்ஷ்மி ஹயக்ரீவன். வேதங்கள் எல்லாம் யாரை கொண்டாடுறது? ஸ்ரீமன் நாராயணனா லக்ஷ்மி விசிஷ்டனா இருக்கக்கூடிய பெருமாளை தானே கொண்டாடுறது. அவன் தானே லக்ஷ்மி ஹயக்ரீவன். அதனால அவனுடைய மூச்சு காற்று போலே இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் ஆதிசேஷனுக்கு ஓதாமலேயே உணர்கிறது. அப்படின்னா ஆதிசேஷன் யார் இடத்துலயும் போய் வேதாத்தியனம் பண்ணி அர்த்தத்தை எல்லாம் கேட்டு அந்த ஞானம் வரல. அந்த வேத மூர்த்தியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே எல்லாம் ஏற்பட்டது. இதேதான் சுவாமி தேசிகனுக்கும் ஏற்பட்டது. சுவாமி திருவகேந்திரபுரத்துல தபஸ் பண்ணின போது விசேஷமான ஞானம் வேண்டும்னு லக்ஷ்மி ஹயக்ரீவனை பிரார்த்தித்த போது அந்த ஹயக்ரீவ பெருமானானவன் தன்னுடைய லாலாபானம்னு சொல்லக்கூடிய குதிரையின் வாயிலே இருந்து சுரக்கக்கூடிய அந்த நுரை போன்ற அமிர்தம் இருக்கிறது, திருப்பார்கடல் கடைந்த போது வெளிப்பட்ட அமிர்தத்தை காட்டிலும் பரம பவித்திரமான வசந்த அமிர்தம். அந்த லாலாபானத்தை சுவாமி தேசிகனுக்கு பருக கொடுத்தான். அதை வாங்கி தீர்த்தாமாட்டமா பருகின சுவாமிக்கு ஓதாது ஓதும் வேதாந்தவாரியன் அப்படின்னு பேரு சுவாமிக்கு. ஒன்னொன்னுத்தையும் வாசிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை சுவாமிக்கு. முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயங்கள், வேதாந்தம், ரகசியம் எல்லாத்தையும் அப்புள்ளார் இடத்திலே 20 வயசுக்குள்ள பூர்ணமா அத்தியனம் பண்ணிவிட்டார் சுவாமி. விம்சத்யப்தே விஸ்ருத நானாவித வித்யா, 20 வயசுக்குள்ளே இனி கற்க வேண்டிய கல்விகள் எதுவும் இல்லைன்னு சொல்லும்படியா அனைத்து சம்பிரதாய கல்விகளையும் கற்று முடித்தவர். ஆனாலும் நிறைய கிரந்தங்கள் பண்ணி கலியுகத்திலே இந்த சம்பிரதாயத்தை பல கோடிக்கணக்கான சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க வேணுமே, அதுக்கு விசேஷமான ஞானம். சுவாமி நம்மாழ்வாராட்டமா ஒரு ஞானம், சுவாமி எம்பெருமானாராட்டமா ஒரு ஞானம் வேணும். ஒண்ணும் அந்த விசேஷ ஞானம் வேணும்ன்றதுக்காக நீ போய் ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்லி தபஸ் பண்ணுன்னு சுவாமியினுடைய ஆச்சாரியரான அப்புள்ளார நியமிக்க, அப்படியே சுவாமி பண்ண அந்த விசேஷ ஞானம் சுவாமிக்கு ஏற்படும்படியாக லக்ஷ்மி ஹயக்ரீவன் லாலாபானத்தை பிரசாதமா அனுகிரகித்தான். அதை வாங்கி சாட்ட சுவாமிக்கு ஓதாமலேயே இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும் கைப்பிடி எல்லாம் சுவாமிக்கு வந்துடுத்து. அதை வர்ணிக்கிற மாதிரி நம்முடைய பூர்வாச்சாரியா ஒரு விஷயம் சொல்லுவா. லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகமானது சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்டா விட்டு இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய வித்யைகள் என்னென்ன உண்டோ, ஆயகலைகள் 64ன்னு சொல்றோம், என்னென்ன கலைகள் உண்டோ எல்லா கலைகளுடைய அபிமானி தேவதைகள் இருக்கும். ஒன்னும் நான் தான் மேக்ஸோட தேவதை, நான் தான் சாஸ்திர தேவதை, நான் தான் ஜோதிஷ் சாஸ்திர தேவதைன்னு ஒரு சாஸ்திரத்துக்கு அபிமானி தேவதை ஒண்ணு இருக்கும். ஒன்னும் அத்தனை தேவதைகளும் சுவாமிய வந்து சூழ்ந்து நின்றுதான், சுவாமி என் கையை பிடிச்சுக்கோங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கையை பிடிச்சவங்களோட அழிச்சுட்டு போயிடுங்க. அப்படின்னா அந்த வித்யை சுவாமியோட கையை பிடித்து தானா அவரோட வர பார்த்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அவர் வாசிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணா கூட வராத நைபுண்ணியம்னு சொல்லக்கூடிய நிபுணத்தன்மை
லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால சுவாமிக்கு வந்துடுச்சு. அப்ப சுவாமி என்ன பண்ணினாராம், இப்போதைக்கு நான் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணி சம்சாரி சேதனர்களை வைகுண்டத்திற்கு அனுப்ப வேண்டிய காரியம்தான் எனக்கு பிரதானம், அதுக்காகத்தான் நான் அவதாரம் பண்ணியிருக்கேன். அதனால இப்போதைக்கு வேதாந்த வித்யை மட்டும் என்னோட வச்சுக்கிறேன், மீதி பேரெல்லாம் அவாவா போயிட்டு வாங்க, வேணுன்றப்ப கூட்டுக்கிறேன்னாராம் சுவாமி. அப்போ வேதாந்த வித்யை மாத்திரம் சுவாமியோட வந்தது. வேதாந்தாச்சாரியரா நிறைய வேதாந்த கிரந்தங்கள், சித்தாந்த கிரந்தங்கள், சம்பிரதாய கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள் எல்லாம் பண்ணி சுவாமி ஆச்சரியமா லோகத்தை வாழ்வித்தருளினார். மற்ற வித்தியைகள் எல்லாம் வேணுன்ற போது கூட்டுண்டார். உதாரணமா பாம்பாட்டிய ஜெயிக்கிற போது அந்த மந்திர வித்யை, கிணறு கட்டுற போது அந்த விஸ்வகர்ம வித்யை, அதே மாதிரி ஒரு சிற்பத்தை செதுக்குகிற போது சில்பசாஸ்திர வித்யை, அந்த மாதிரி எப்பப்ப என்னென்ன தேவையோ அந்த வித்யா தேவதைகள்லாம் கை கட்டு நின்றுதான் சுவாமி முன்னால. சுவாமி தேசிகனுக்கு என்ன அப்படி ஒரு ஏற்றம்னா, லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் பெற்ற ஏற்றம். அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய மறு அவதாரமாக திகழ்ந்தவர் சுவாமி தேசிகன். அந்த ஏற்றம், அதே மாதிரியான ஏற்றம் திருமையத்திலே ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானுக்கு கிடைத்தது. லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே வேத வேதாந்த ஞானம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா திருவனந்தாழ்வானுக்கு வந்துடுத்து. அதனால திருவனந்தாழ்வானை மகா மேதாவி, மகா பண்டிதோத்தமன்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட விசேஷமான ஞானம் அனுகிரகம் ஆச்சு. ஆனா விட்டு தனக்குன்னு தன் தபஸுக்குன்னு இறங்கி பெருமாள் வந்து சேவை சாதித்து தன்னுடைய வரங்களை எல்லாம் கொடுத்துட்டான். ஒன்னும் அந்த எம்பெருமான தகுந்த முறைப்படி ஆராதிக்கணுமே. திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் இப்போ எம்பெருமானுக்கு விசேஷமாக திருவாராதனம் பண்றான். என்ன பண்றான்னா, ஆராதனம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பெருமாளுக்கு என்ன பண்ணணும், ஆசனம் சமர்ப்பிக்கணும். திருவனந்தாழ்வான் இருக்கிற இடம் தேடி பெருமாள் வந்திருக்கார், அவருக்கு ஒரு ஆசனம் சமர்ப்பிக்கணும். ஒரு சிம்மாசனமோ அல்லது ஒரு மர ஸ்டூலோ அந்த மாதிரி பெருமாள் உட்கார்ந்துக்கிறதுக்கு ஒரு மனக்கட்டையானோ மனப்பலகையானும் கொடுத்து, பெருமாளே சுவாமியே தேவலத்தில் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். முதல்ல பெருமாள் உட்கார்ந்துக்கணும், ஆசனம் வேணும் அவருக்கு. பெருமாளுக்கு எது ஆசனம்? சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். பெருமாள் அமர்ந்த கோலத்திலே சேவை சாதிக்கிற போது இந்த திருவனந்தாழ்வானே சிம்மாசனமா மாறிடுவான். அதனாலே தன்னுடைய உடம்பை ஆசனமாக மாற்றி பெருமாளுக்கு சமர்ப்பித்தானாம். தன்னுடைய சரீரத்தினால பெருமாளுக்கு ஆசனம் சமர்ப்பித்தான். பெருமாள் அதன் பேர்ல உட்கார்ந்துட்டார். தன்னுடைய 5 தலைகள் இருக்கே, பாம்பினுடைய 5 தலைகள், 1000 தலைகளை தான் 5 குறைச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த தலைகள் தான் இப்ப ஆதிசேஷனுக்கு கை போல இருக்கக்கூடிய அந்த தலைகளாலே அர்க்யம், பாத்தியம், ஆச்சமணியம்னு சொல்லக்கூடியதான தீர்த்த உபசாரங்களை எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பித்தானாம். பெருமாளுக்கு இப்ப புஷ்பம் சமர்ப்பிக்கணுமே, என்ன பண்றது? சத்திய புஷ்கரணியினுடைய கரையிலிருந்து பெருமாளுக்கு ஆராதனம் எல்லாம் நடக்கிறது. இப்போ ஆசனம் இவனுடைய உடம்பு மேலேயே பெருமாள் உட்கார்ந்து விட்டார், இவனுடைய உடம்பையே ஆசனமா கொடுத்துட்டான். கையால திருவாராதனம் பண்ணணும், அதை தலையால பண்ணிட்டு இருக்கான். தீர்த்தம் வேணும், சத்திய புஷ்கரணி தீர்த்தம் இருக்கு, தான் தினம் தீர்த்தமாடின தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் ஆறுது. புஷ்பம் வேணுமே, புஷ்பத்துக்கு என்ன பண்றதுன்னா, தன்னுடைய சிரங்களையே புஷ்பமாக நினைத்து எம்பெருமானை பூஜித்தானாம். தன்னுடைய 5 தலைகளையே வாசனை மிகுந்த புஷ்பங்களாக நினைத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தானாம். பூசும் சாந்து என் நெஞ்சமே. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றச்ச சந்தனம் சமர்ப்பிக்கணும். ஒன்னும் அந்த சந்தனமாக என்னுடைய நெஞ்சை, என்னுடைய பக்தியை, என்னுடைய மனசையே சமர்ப்பிக்கிறேன்னு நம்மாழ்வார். அந்த மாதிரி பெருமாளுக்கு தலையிலே சூட்டிக் கொள்ளக்கூடிய புஷ்பமாக தன்னுடைய தலையே சமர்ப்பித்தான் ஆதிசேஷன். அப்படின்னா என்ன? உடல் பொருள் ஆவி அனைத்தும் எம்பெருமானுக்கே. தலையை சமர்ப்பிக்கிறதுன்னா தலையை துண்டா கொண்டு சமர்ப்பிக்கிறது இல்லை, தலைய புஷ்பமாட்டமா சமர்ப்பிக்க கூடியதான பாவம். தன்னுடைய தலையை புஷ்பமா மாத்தி பெருமாளுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்பது போல ஒரு பாவம், பக்தி பாவம். அதையும் பெருமாள் விசேஷமான வாசனை புஷ்பத்தை சமர்ப்பித்தது போலே ஏற்றுக்கொண்டான். இப்படி பண்ணினான். இப்போ பெருமாளுக்கு தூபம் சமர்ப்பிக்கணும். நல்லா கமகமான வாசனையா, மூக்க தொலைக்கும்படியான ஒரு ரம்யமான வாசனையோடு சாம்பிராணி சமர்ப்பிக்கணும். என்ன பண்றது? அப்படி வாயை திறந்து ஹான்னு ஊதினானாம். திருவனந்தாழ்வானுடைய வாயை திறந்து ஊதினா அத்தனை ஆச்சரியமான ஒரு நறுமணம், கமகமகமான ஒரு சாம்பிராணி வாசம் கமிழுமாம். அப்படி தன்னுடைய வாய் மூச்சு காற்றினாலே விசேஷமாக
பெருமாளுக்கு தூபம் சமர்ப்பித்தான். பெருமாளுக்கு இப்ப தீபாராதனை பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னா ஆதிசேஷனுடைய பணாமணிகள்ல ரத்தனங்கள் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கும் திவதேசங்கள்ல ஸ்வர்ண கவசம் சாத்தப்பட்ட சேஷவாகனத்துல பாத்தீங்களான்னா அந்த ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பினுடைய தலைகள்ல சேப்பு கலர்ல ஒரு ரத்தனம் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த ரத்தனங்கள் எல்லாம் திருவனந்தாழ்வானுடைய பணாமணிகள்ல பிரகாசிக்க கூடியதான ரத்தனங்கள். அந்த ரத்தனங்களாலே பெருமாளுக்கு கற்பூரஹாரத்தை சமர்ப்பித்தானாம். அந்த சேப்பு கல்ல இருட்டுல காட்டுறச்ச அப்படியே ஒரு ஒளி வருது பாருங்க, அந்த ஒளியவே கற்பூர ஜோதியாட்டமா பெருமாளுக்கு ஹாரதி பண்ணினோம். இத்தனையும் பண்ணியாயிடுத்து. இப்ப பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசணும், அதாவது விசிறி வீசி காத்து வரும்படியா பண்ணணும். எப்படி ஆலவட்டம் வீசுறதுன்னா, தனக்கு 5 தலைகள் உண்டோன்னு அந்த 5 தலைகள் இருக்கக்கூடிய நாக்குனால ஆலவட்டம் போல வீசினானா. ரொம்ப நீளமான நாக்கு ஆதிசேஷனுக்கு. அந்த நாக்க ஒரு விசிறியாட்டமா பயன்படுத்திட்டு சாமரமாட்டமா பயன்படுத்திட்டு அந்த நாக்கினாலேயே பெருமாளுக்கு காற்று வரும்படியாக விசிறினான். இத்தனையும் பண்ணியாயிடுத்து. இப்ப பெருமாளுக்கு திருவாராதனத்திலே குடை சமர்ப்பிக்கணும். சத்திரம்னு சொல்லக்கூடிய கொடை பிடிக்கிற உபசாரம் பண்ணணும். இவன் தானே கொடை, சென்றால் குடையாம்னு இவனே கொடையாச்சே. அப்படியே தன்னுடைய 5 தலைகளையும் குவித்து பெருமாளுக்கு கொடை போல சமர்ப்பிச்சு கொடை போடுற உபசாரத்தையும் பண்ணினான். இதெல்லாம் பண்ணியாயிடுத்து. பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணுமே, என்ன பண்றது அப்படின்னா மானசீகமா இவன் ஒரு அன்னத்தை தலிகை பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணினானாம். அப்படி மனசால அரிசியை கலைஞ்சு அடுப்பு மூட்டி தலிகை பண்ணி சுத்தி பண்ணி பாகம் பண்ணி பரிசேஷனம் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவது போல மானசீகமான ஒரு பாவனை. அப்படி மானசீகமா அன்னமும் சமர்ப்பித்து இப்படி விசேஷமா யாரும் பண்ணாத உத்தமமான திருவாராதனத்தை உடல் பொருள் ஆவி எல்லாம் எம்பெருமானுக்கேன்னு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய திருவாராதனத்தை ஆதிசேஷன் சத்திய கஷேத்திரத்திலே சத்திய புஷ்கரணி கரையிலே சத்தியனான அழகிய மெய்யனுக்கு பண்ணினான். இதனால பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா, அதாவது திருவாராதனம் எல்லாம் பண்றச்ச பெருமாளுக்கு புஷ்பம் துளசி தூபம் தீபம் அன்னம் ஆரத்தி தீர்த்தம் இதெல்லாம் சமர்ப்பிக்கிறோமே, எதுக்காக? தேவர்களுக்கு சந்தியாவந்தனம் பண்றச்ச அர்க்கியம் விடுறதோ ஒரு யாக யஜ்ஞங்கள்ல ஹவிஸ் விடுறதோ இதெல்லாம் மந்திரம் சொல்லி நாம இங்க பண்ணாதான் அங்க போய் அது அவளுக்கு ஆகாரம், இல்லைன்னா அவ பட்னி தான். அந்த மாதிரி திருவாராதன காலத்துல நாம ஏதாவது பெருமாளுக்கு சமர்ப்பித்தாதான் பெருமாள் பசியாருவேர், இதெல்லாம் பெருமாளுக்கு கிடைக்கும். ஏதான ஒரு வைஷ்ணவனாவது திருவாராதனம் பண்ணலன்னா பெருமாள் பட்டினி, பெருமாளுக்கு அங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு அர்த்தமா? சத்தியமா இல்லவே இல்லை. எதுவுமே வேண்டாம் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு வயிறுன்னு ஒண்ணு வேண்டாம், பசின்னு ஒண்ணு வேண்டாம், சாதம்னு ஒண்ணு வேண்டாம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாளைக்கு போக போற நமக்கே பிணி பசி மூப்பு துன்பம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றச்சே, அந்த லோகத்துக்கு சுவாமியா இருக்கக்கூடியவனுக்கு ஏன் சுவாமி பசி? அங்க இல்லாத துளசியா, அங்க இல்லாத விதவிதமான புஷ்பங்களா, அங்கு கேட்காத பிரபந்த பாசுரங்களா, அங்கு கேட்காத வேதமா, அங்கு இல்லாத கைங்கரிய படாலா, அங்கு நடக்காத உபசாரங்களா, அங்கு இல்லாத திருவாராதனமா? இங்கேயாவது பெருமாள் திருவாராதனம் அப்படின்னு ஒரு சமயம் வச்சுண்டு ஏதோ தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். அங்க சதா சர்வகாலம் கேப்பே இல்லாம அதான நடந்துட்டு இருக்கு. அதுவும் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் ஆழ்வாராச்சாரியாலாம் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு மேல என்ன நடக்கும்? அங்க நடக்கணும் என்ன அவசியம் பெருமாளுக்கு? ஆக இத்தனை இருந்தும் பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்றது எதற்காகன்னா, நமக்கு பெருமாளிடத்திலே அர்ப்பணம் பண்ணக்கூடியதான உணர்வு வரணும். பெருமாளுக்கு இது அர்ப்பணம் பண்ணுன்னா முழு மனசோட பக்தியோடு கூட எல்லாம் அவன் போட்ட பிச்சை, அதுல இருந்து ஒன்னு எடுத்து அவன் திருவடியில சமர்ப்பிக்கிறேன், என்னோடது என்ன சுவாமி இருக்குதுல அப்படின்ற பணிவோட சமர்ப்பிக்கணும். நான் நன்னா படிச்சேன், நன்னா உத்தியோகத்துக்கு போறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், என்னுடைய பணத்துல ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஆப்பிள் வாங்கிட்டு சமர்ப்பிக்கிறேன். அவனை பாத்தியா வெறும் 10 ரூபாய்க்கு 2 வாழைப்பழத்தை சமர்ப்பிச்சிருக்கான். எது வசதி? 300 ரூபாய் கொடுத்து ஆப்பிள் வாங்கிட்டு சமர்ப்பிக்கிறேனே, இதுதான் வசதி. அந்த எண்ணம் உதவாது, பெருமாள் சீண்ட கூட மாட்டானத்து. அப்ப என்ன வேணும்? அப்பா நீ இட்ட பிச்சையில ஒரு பாகத்தை உனக்கு அர்ப்பிக்கிறேன் அப்படின்னா என்ன? இது எனக்கு சொந்தமானதல்ல, நானே நீ இட்ட பிச்சை, எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கியோ அதெல்லாம் நீ இட்ட பிச்சை. நன்றி உணர்வோட கூட ஒரு குழந்தை தாயாருக்கு ஏதோ கொண்டு போய் கொடுக்கறது போல கொடுக்கறேன், அன்பா ஏத்துக்கோ ஸ்வீகரிச்சுக்கோன்னு சொல்லி பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடியதான பாவம் வரணும். ஏன் இந்த பாவம் வரணும்னா, ஒரு நாள் நம்முடைய ஆத்மாவை பெருமாள் திருவடிகள்ல போய் சமர்ப்பிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு.
அப்படி பெருமாள் திருவடிகள் ஆத்மாவை சமர்ப்பிச்சாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும், சம்சாரம் தொலையும். அந்த ஆத்மாவை நான் என்னுக்கு சொந்தமானவன் அல்ல, என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதல்ல, என்னை பத்தின கவலையும் எனக்கு வேண்டாம், என்னை ரட்சிக்க வேண்டியதான பொறுப்பு கர்த்தவியம் உன்னுடையது, அதனால எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்மாவை உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன்னு முழு மனசோட தீர்க்க சரணாகதி பண்ணணும். நாம அந்த பக்குவம், அந்த மென்டாலிட்டி வரணும் நமக்கு, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வரணும். அது எப்ப சுவாமி வரும்? இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கான், ரொம்ப சுயநலவாதியா, ரொம்ப அகங்காரத்தோட திமிரு பிடிச்சா ஆடின்னு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் வந்து நல்ல பிள்ளையாட்டமா சரணாகதி பண்ணுன்னு சொன்னா கனவு போல மேஜிக் போல மாறி பண்ணிடுவோமா? அந்த பாவம் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகணும் ஒண்ணும். அதனாலதான் எதுவா இருந்தாலும் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றது. ஒரு தீர்த்தமாட்டம், ஒரு திருத்துழாய், ஒரு புஷ்பமாட்டம், ஒரு சாப்பிடுற வஸ்துவாட்டம், ஏதோனா வாங்கின புது வஸ்துவாட்டம், எதுவா இருந்தாலும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு விடுறதுன்றது முக்கியமா சமர்ப்பிக்க வேண்டிய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறச்ச அந்த பரிபக்குவம் ஏற்பட வேணும் என்பதற்காக. அதனால ஆதிசேஷனுடைய ஆராதனத்தை பெருமாள் ஏன் இவ்வளவு உகந்தார் அப்படின்னா, மத்தவா பண்றாலே சந்தனம், புஷ்பம், தீபம், தூபம், தீர்த்தம், பிரசாதத்தை எல்லாம் கொண்டு அதெல்லாம் வந்து மாடல் திருவாராதனம். இந்த மாதிரி உன்னுடைய ஆத்மாவை என்னிடத்துல சமர்ப்பி, அதுதான் எனக்கு முக்கியம்னு நான் எதிர்பார்த்துட்டு நிற்கக்கூடியதான திருவாராதனம். அப்ப எது ரியல் திருவாராதனம்னா, உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கேன்னு அர்ப்பணம் பண்ணக்கூடியதுதான் வாஸ்தவமான திருவாராதனம். அதை நீ பண்ணிருக்க, அது எனக்கு ரொம்ப உகப்பு. ஏன் சுவாமி, திருவனந்தாழ்வான் நித்தியசூரி, அவன் நினைச்சானா எத்தனை விதமான பக்ஷணங்கள் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியும், எத்தனை வசந்த எத்தனை லோகங்கள்ல இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் கொண்டாந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியும். அவன் நினைச்சான்னா தூபம் போட முடியாதா? அகில் கட்டைகள், சந்தன கட்டைகள் எல்லாம் எரிச்சு தூபம் போட முடியும் அவனால, எது வேணாலும் பண்ண முடியும். ஆனா எதுக்கு இதெல்லாம் பண்றான்? என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சுட்டு பண்றதா? அப்படி இல்ல, இதுதான் நிஜமான திருவாராதனம்னு காட்டுறான் நமக்கு, பெருமாளை மகிழ்விக்கிறான். பெருமாள் பத்ரிகாசிரமத்துல தானே திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி தானே அதை ஏன் உபதேசமா கேட்டுக்கணும்? உபதேசம் பண்ணக்கூடிய சக்தி பெருமாளுக்கு உண்டு, அவன் தான் பண்ணணும், நியாயம். உபதேசம் வாங்கிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காள் அவனிடத்துல. அப்படி இருக்கிறச்ச தானே ஏன் உபதேசம் வாங்கிக்கிறான்? நாராயணனும் இவனே, நரனும் இவனே. ஏன் அப்படின்னா, ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு ஜனங்களுக்கு தெரியல, அதனால ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துல இப்படிதான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டுறதுக்காக பெருமாள் தானே சிஷ்யனா வந்தானோ. அந்த மாதிரி நிஜமான திருவாராதனம் பண்றவனுடையதான மனநிலை பக்குவம் எப்படி இருக்கணும், எதுல போய் முடியணும்னா, இதோ திருவனந்தாழ்வான் பண்ணினானே இந்த மாதிரி உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அர்ப்பணம்னு சொல்லக்கூடியதான நிலையில கொண்டு வந்து உன்னை விடணும். அது வரைக்கும் நீ திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு திருவனந்தாழ்வான் மூலமா லோகத்துக்கு எம்பெருமான் சூசிப்பிக்கிறான், சூச்சனை பண்றான், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. பெருமாள் இது என்ன பண்றான்? நமக்கு உணர்த்தறான். அதனால இந்த ஆராதனம் வசந்த ஆராதனம் அப்படின்னு பல விதமா ருத்ரன் நாரதனுக்கு இந்த ஆராதனத்தை வர்ணிக்கிறான். அப்பேற்பட்ட வசந்த ஆராதனம் நடந்தது. இந்த திருவாராதனத்துக்கு மகிழ்ந்து, நீ கேட்ட 2 வரத்தை நான் கொடுத்துட்டேன், உன்னுடைய அகங்காரத்தை இல்லாத பண்ணிவிட்டேன், இனிமேல் உனக்கு அகங்காரம் ஏற்படாது. அதே சமயத்துல வேதாந்த பரமான ஞானத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், வேற வேணுமா கேளு அப்படின்னு பெருமாள் கேட்க, ஒண்ணும் வேண்டாம் சுவாமி, ஞானம் வந்துடுத்தோ, அகங்காரமும் போயிடுத்தோ, இனி நான் கேட்கக்கூடியது என்னவாக இருக்கும்? உன்னை தவிர வேறு என்னவாக இருக்கும்? ஆகையினாலே எப்படியானா திருப்பார் கடல்ல க்ஷீராப்தியில என் பேர்ல சயனிச்சுட்டு இருக்கியோ, அதே மாதிரி நான் பூமியை பிளந்து கொண்டு வெளிப்பட்ட இந்த சத்திய கஷேத்திரத்திலே, நான் தீர்த்தாமாடி தபஸ் பண்ணின இந்த சத்திய புஷ்கரணியினுடைய கரையிலே, நான் திருவாராதனம் பண்ணின மெய்யனாக இருக்கக்கூடிய சத்தியனே, நீ என் மேல சயனிச்சுக்கணும். எப்படியானா பார்க்கடல்ல என் மேல படுத்துட்டு இருக்கியோ, அந்த மாதிரி இந்த ஊர்லயும் என் மேல படுத்துக்கோ அப்படின்னு பிரார்த்திக்க, அதே போல அர்ச்சாவதாரமாக அனந்தாழ்வான் மேல சயனிச்சுண்டு பெருமாள் மெய்யன் இன்னைக்கும் நமக்கு சேவை சாட்சின்னு இருக்கான். அந்த எம்பெருமான தான் சயன பெருமாளா சேவிச்சுட்டு இருக்கும். இப்படி எம்பெருமானுடையதான அனுகிரகம் திருவனந்தாழ்வானுக்கு ஏற்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம். அதனால ருத்ரன் நாரதனுக்கு சொல்றான், இந்த க்ஷேத்திரம் வந்து சேவிக்கிற பக்தர்களுடைய அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய க்ஷேத்திரம்.
இந்த க்ஷேத்திரம் வந்து சேவிக்கிறவாளுடைய அகங்காரத்தை போக்கக்கூடிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் வந்து சேவிக்கிறவாளுக்கு ஞானத்தை தரக்கூடிய க்ஷேத்திரம், வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய க்ஷேத்திரம். எம்பெருமானுடைய திருவடிகள்ல அகங்காரம் இல்லாமல் அடிமை பண்ண வைக்கும்படியா மோட்சம் தெரிவிக்கும்படியான உசந்த க்ஷேத்திரம். அதனால இதெல்லாம் சத்தியமா கிடைக்கிறபடியினால சத்தியக்ஷேத்திரம் அப்படின்னு ருத்ரன் நாரதனுக்கு உபதேசம் பண்ணினான். இது ஆதிசேஷனுக்கு எம்பெருமான் பண்ணின அனுகிரகம். அடுத்தபடியாக சந்திரனுக்கு எம்பெருமான் பண்ணினதான அனுகிரகம். சந்திரன் திருமெய்யம்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்திற்கு வந்து தபஸ் பண்ணி வரம் பெற்றான். அது என்னன்னு பார்க்கலாம். அத்ரி மகர்ஷியினுடைய மகா பதிவிரதா ரத்னம்னு சொல்லக்கூடிய மனைவி அனசூயா தேவி. அந்த அனசூயை தனக்கு மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவாளே குழந்தைகளாக வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு தபஸ் பண்ணினா. அந்த தபஸினுடைய பயனா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாக தத்தாத்திரேயர்னு சொல்லக்கூடிய சந்நியாசி தபஸ்வி பிறந்தார். ருத்ரனுடைய அம்சமாக கோபமே வடிவெடுத்தவரான துர்வாசர் பிறந்தார். பிரம்மாவினுடைய அம்சமாக சந்திரன் வந்து பிறந்தான். இப்படி அத்திரிக்கும் அனசூயா தேவிக்கும் மும்மூர்த்திகள் குழந்தையா வந்து பிறந்தா. இந்த 3 பேருக்கும் தகுந்த வயசு வந்த உடனே உபநயனம் எல்லாம் பண்ணி வைத்து மந்திரோபதேசம் பண்ணி ரிஷி புத்திராலானபடியினாலே நீங்க 3 பேரும் போய் தபஸ் பண்ணுங்கோ அப்படின்னு அத்திரியும் அனுசூயையும் அவளை அனுகிரகம் பண்ணி தபஸ் பண்றதுக்காக அனுப்பினான். சரி தபஸ் பண்றோம்னு போனா துர்வாசர் ருத்ரனுடைய அம்சமானபடியினாலே கைலாய மலைன்னு சொல்லக்கூடிய கைலாச பர்வதத்துக்கு போயிட்டார். அங்கே இருந்து ருத்ரனை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தத்தாத்திரேயர் எம்பெருமானுடைய அம்சமானபடியினாலே மேரு பர்வதம்னு சொல்லக்கூடிய இமயமலைக்கு போய் அங்கே இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சந்திரன் பிரம்மாவினுடைய அம்சம். பிரம்மா பல க்ஷேத்திரங்கள்ல தபஸ் பண்ணி ஆராதனம் பண்ணி யாரிடத்திலே வரம் வாங்கி கொண்டான்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே. ஒரு காஞ்சிபுரம் ஆகட்டும், ஒரு திருவள்ளூர் ஆகட்டும், எந்த க்ஷேத்திரமாகட்டும், பிரம்மா யாரை நோக்கி தபஸ் பண்றான்? யாருக்கிட்ட வரம் வாங்கிக்கிறான்? எம்பெருமானிடத்திலே. அதனால பிரம்மாவினுடைய அம்சமாக பிறந்த சந்திரன் இந்த சத்தியகிரி க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருமையத்துக்கு வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி கடுமையான தபஸை பண்ணினான். அப்படியே தபஸ் பண்ணிட்டு வரான். தபஸ் முடிகிற சமயத்துல சந்திரனுடைய தபஸுக்கு உகந்த பெருமாள் சந்திரனுக்கு வாமனாவதார மூர்த்தியா தரிசனம் கொடுத்தார். அழகிய திருக்குறளப்பன், கோலவாமணன், குரல் உரு என்றெல்லாம் சொல்லக்கூடிய குள்ள வடிவோடே வாமனனா கண்ணையும் மனசையும் பறிக்கக்கூடிய அழகோடு கூட வாமனனாக சந்திரனுக்கு பெருமாள் சேவை சாதித்தான். அந்த சந்திரனை பார்த்து வாமனமூர்த்தி உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொன்ன போது, எனக்கு ஒன்னும் வேண்டாம், எங்க அப்பா தபஸ் பண்ண சொன்னாருன்னு பண்ணேன், நீ சேவை கொடுத்துட்ட, உன்னை சேவிச்சிட்ட, அது போறோம். இங்க எனக்கு சேவை சாதிக்கிற மாதிரியே என்னுடைய லோகமான சந்திர மண்டலத்திலும் நீ எழுந்தருளி சேவை சாதிக்க வேணும். எப்படியானா சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே நீ எப்போதும் எழுந்தருளி இருந்து சேவை சாதிக்கிறையோ, சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான சூரிய நாராயணனா இருந்துருக்கியோ, அந்த மாதிரி சந்திர மண்டலத்திலேயும் நீ எப்போதும் நித்தியவாசம் பண்ணி கொண்டு சேவை சாதிக்கணும். எப்படின்னா ஒரு ராஜஹம்சம் எப்படி வெண்தாமரையிலே வசிக்கிறதோ அந்த மாதிரி நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்திரன் வெளுப்பா இருக்கக்கூடியவன், வெள்ள வெள்ளேர்னு இருக்கக்கூடியவன். இந்த ததி வாமன மூர்த்தின்னு பேரு பெருமாளுக்கு. வாமனன் அப்படின்னா குள்ளன் அர்த்தம். ததி வாமனன் அப்படின்னா தயிர் போல இருக்கக்கூடிய குள்ளன். அப்படின்னா தயிர் என்ன நிறத்துல இருக்கு, நல்ல கெட்டியான தயிர் என்ன நிறத்துல இருக்குமோ அந்த நிறத்திலே அப்படியே தேஜஸ்வியா பிரகாசிக்கக்கூடிய ஒளி பிழம்பாக இருக்கக்கூடிய பெருமாள். நாம சாலக்கிராம ஆராதனம் எல்லாம் பண்றோமே, அந்த சாலக்கிராமங்கள்ல பலவிதமான மூர்த்திகள் உண்டோன்னு லட்சணம் தெரிந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. அதுல ததிவாமன மூர்த்தி என்ற மூர்த்தியும் ஒருத்தர். தயிர் கடையிற அந்த உரி கயிறு இருக்கும் பாருங்க, அந்த கயிறுனுடைய சின்னமும் மோர் கடையக்கூடிய மத்தியினுடைய சின்னமும் சால கிராமத்துல இருந்தா அதற்கு ததிவாமன மூர்த்தின்னு பேரு. அதாவது அந்த மத்தையும் அந்த கடை கயிறையும் கொண்டு மோரை கடையிற போது வெண்ண வர தோணும்.
அந்த மாதிரி தயிர் பானையிலே இட்டு கடையக்கூடியதான மொத்தம் கடை கயிறும் தென்பட்டால் அந்த சால கிராமத்துக்கு ததிவாமன மூர்த்தின்னு பேரு. பரம சாந்த ஸ்வரூபி, குழந்தை, பச்சை குழந்தை, யார் வேணாலும் ஆராதனை பண்ணலாம். சன்னியாசிகள் தான் பண்ணணும், இவாதான் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பெரிய நியமம் எல்லாம் உக்ர சிம்ம நாட்டமா சுதர்சன நாட்டமா பெரிய நியமங்கள்லாம் கிடையாது. சால கிராமத்துக்கு ததிவாமன மூர்த்தின்னு பேரு. எடுப்பார் கைப்பிள்ளையா அண்ணனாட்டமா குழந்தையாட்டமா இருக்கக்கூடிய தெய்வம் அது. அந்த ததிவாமனாக சேவை சாதித்தான். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்? நல்ல தயிர் போல அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கான். அவன் எங்க வந்து வாசம் பண்ணணுமா? அதே தயிர் போல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடிய சந்திர மண்டலத்துல வந்து வாசம் பண்ணணுமா? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ராஜஹம்சமானது வெண்தாமரையில வசிக்கிறது போல இருக்குமா. வெண்தாமரைன்னு சொல்லக்கூடிய புஷ்பம் வெள்ளை வெள்ளையர்னு பெருசா இருக்கக்கூடிய புஷ்பம். அதுக்கு மேல ஹம்ச பறவைகளுக்கு அரசனா அரசியா இருக்கக்கூடிய ராஜஹம்சம் இருக்கிறது. அது வந்து உட்கார்ந்துட்டா எப்படி இருக்கும்? வெண்தாமரையில ஒரு ஹம்சபக்ஷி உட்கார்ந்து இருக்கு. ஆனா இதுவும் வெள்ள அதுவும் வெள்ள, வித்தியாசமே தெரியல. அந்த மாதிரி சந்திரனான நானும் வெள்ள, ததிவாமனா நீயும் வெள்ள, அந்த வெண்தாமரையில ராஜஹம்சம் உட்கார்ந்து இருக்கிறது போல நீ எனக்கு நடுவுல வந்து சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்தான். சரி, அப்படியே ஆறுதுன்னு பெருமாள் அனுகிரகிச்சார். சரி, வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, என்னுடைய லோகத்திலே வந்து நித்தியவாசம் பண்றேன்னு சொன்னீங்க, அது போறோம். நீ கேட்டதுனால இன்னொன்னு பிரார்த்திக்கிறேன். இந்த சத்திய புஷ்கரணி கரையில நான் தபஸ் பண்ணி உன்னை சேவிச்சு வரவாங்கின்றனும். அந்த நன்றியை தெரிவிக்கும் விதமா நான் உனக்கு ஒரு விக்கிரகத்தை இங்க பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனம் பண்ணிட்டு வரேன். அந்த விக்கிரகம் காலா காலத்துக்கும் எல்லாராலையும் திருவாராதனம் பண்ணப்பட்டு என்னுடைய குறையை நீக்கி எனக்கு வரப்பிரசாதம் அனுகிரகித்தது போல எல்லாருக்கும் வேண்டும் வரங்களை எல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு இங்கேயே இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தான். பிரார்த்தித்த போது பெருமாள் அப்படியே ஆறுதுன்னு சொன்னார். அன்னைக்கு சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான கல்லினாலே சந்திரனாலே செதுக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஆராதனம் பண்ணப்பட்டதான ஒரு பிம்பம், ஒரு விக்கிரகம் சத்திய புஷ்கரணியினுடைய தெற்கு கரையில ததிவாமன மூர்த்தின்ற பெயரோட சேவை சாதிக்கிறார். அந்த விசேஷமான ததிவாமன மூர்த்தி வேண்டும் வரங்களை எல்லாம் அனுகிரகிக்கக்கூடிய வரப்பிரசாதியாக திகழ்கிறார். இது இந்த கஷேத்திரத்துல எம்பெருமான் சந்திரனுக்கு பண்ணினதான அனுகிரகம். அடுத்தபடியா இந்த கஷேத்திரத்துக்கு சத்திய கஷேத்திரம், மலைக்கு சத்தியகிரி, அப்படியே தமிழ்ல மெய்யம், மெய்யமலை அப்படின்னு பெயர் வந்ததற்கு காரணமான சரித்திரம். அதாவது சத்திய மகரிஷின்னு சொல்லக்கூடிய ஒரு தபஸ்வி, மகா யோகியான ஒரு முனிவருடைய வரலாறு. இமயமலையினுடைய வடக்கு பக்க தாழ்வரை, அதாவது இமாச்சல பர்வதத்தினுடைய வடக்கு சாரல், சாரல்னா அடிவாரம், அங்கே புஷ்பபத்ரா அப்படின்னு ஒரு மங்களமான பவித்திரமான நதி ஓடுறது. அந்த புஷ்பபத்ரா நதியினுடைய கரையிலே சித்திரசீலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாறை இருக்கு, பெரிய பாறை. அந்த பாறைக்கு அருகே பத்ரவட்டம்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆலமரம் இருக்கு. இது மூணும் தேவர்களுடைய சம்பந்தம் பெற்றது, விசேஷமானது. அந்த இமயமலையினுடைய வடபுற தாழ்வரையில் ஓடக்கூடிய புஷ்பபத்ரா நதிக்கரையிலே இருந்த பெரிய பாறையான சித்திரசீலாவுக்கு அருகே இருந்த பத்ரவடம்னு சொல்லக்கூடியதான ஆலமரத்தினுடைய நிழலிலே சத்திய தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு என்ன பெயர்னா சத்திய தபஸ். அப்படின்னா சத்தியமே வடிவெடுத்தவர், தபஸே பண்ணிட்டு இருக்கிறவர். அவருடைய உண்மையான பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. உண்மையான பேர் மறைஞ்சு போயிடுத்து. இந்த பட்ட பெயர் புகழ்ச்சியினால வந்த பெயர், அவருடைய மேன்மையினால வந்த பேரே நிலைச்சு போயிடுத்தவருக்கு பிரசித்தமா. சத்திய தபஸ், சத்தியமே வடிவானவர், எப்போதும் சத்தியத்தையே பேசக்கூடியவர், சத்தியப்படியே வாழக்கூடியவர், சதா சர்வகாலமும் தபஸே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மகா யோகி தபஸ்வி. அல்லது கேவலம் இதை குடு அதை குடுன்னு ஏதோ காரியம் ஆனோன்றதுக்காக பகவானுடைய காலை பிடிக்கக்கூடிய தபஸ் அல்ல இவர் பண்ணக்கூடியது. சத்தியமான தபஸ் அப்படின்னா எம்பெருமானை தவிர வேறு ஒரு பலனையும் வேண்டாத தபஸ். அப்ப ஏன் சுவாமி தபஸ் பண்ணணும்? ஒண்ணுமில்லை, பெருமாளை சேவிக்கணும், பெருமாள் சேவை ஆகணும், பெருமாள் வந்து இவரோட பேசணும், பெருமாளை இவர் நேரில் அனுபவிக்கணும், இவர் பெருமாளுடைய திருவடியான மோட்சத்தை அடையணும். இப்படி முழுக்க முழுக்க பகவானுடைய அனுகிரகத்திற்காக, பகவானுடைய சம்ஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய சேர்த்திக்காகவே பண்ணக்கூடியதான தபஸ். அதனால கேவலம் காரியானோன்றதுக்காக பண்ணக்கூடிய கபடமான தபஸ் அல்ல, சத்திய தபஸ். இப்படி ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம்.
சத்திய தபஸ்னே இந்த ரிஷிக்கு பேர். தமிழ்ல சத்தியத்தவர் அப்படின்னு சொல்றான். இந்த ரிஷி மகா தபஸ்வி. இவர் இந்த பத்ரவட்டம்னு சொல்லக்கூடிய ஆலமரத்தினடியிலே விசேஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப நாள் தபஸ் பண்ணினார். திடீர்னு ஒரு நாள் பெருமாள் அவருக்கு முன்னால பிரசன்னமாகி என்ன வரம் வேணும்னு கேட்டார். கேட்டபோது, அப்பா நேக்கு வரம் ஒண்ணும் வேண்டாம், ஆனால் நான் நினைக்கிற போதெல்லாம் தேவரீர் எனக்கு சேவை கொடுக்கணும், அது ஒண்ணு போறோம். என்ன ஆச்சரியமான வரம் இல்ல? யாருக்கு தோணும் இப்படி கேட்கணும்னு? சதா சர்வ காலமும் எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்குத்தான் தோணும். அதனாலதான் சத்திய தபஸ்னு பேரு. பண்ணக்கூடிய தபஸே சத்தியம், பண்ணக்கூடிய தபஸே பலன் அவருக்கு. நான் இந்திரனானும் சந்திரனானும் கேட்கலாம், இல்ல மோட்சம் கொடுன்னு கேட்கலாம். அவர் என்ன கேட்கிறார்? நான் நினைக்கிற போதெல்லாம் உன்னை சேவிச்சுட்டு இருக்கணும், நான் நினைச்சா நீ வரணும், அந்த மாதிரியான ஒரு தபஸனுக்கு அனுகிரகம் பண்ணு, அந்த மாதிரியான வரத்தை கொடுன்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், சரி நான் அந்த வரத்தை உனக்கு தரேன், ஆனா நீ என்ன பண்ற, இப்ப நீ தபஸ் பண்ணிட்டு இருக்க இந்த இடம், இங்க நான் வருங்காலத்துல சில லீலைகள்லாம் பண்ணணும்னு சங்கல்பிச்சிருக்கேன். வரக்கூடிய ஒரு யுகத்துல இங்க என்னுடையதான திருவிளையாடல்கள் நிறைய நடக்க போறது, அதுக்கு இந்த இடத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நீ கேட்டது சாதாரண வரம் அல்ல, உத்தமமான வரம். அதுக்கு நீ பண்ணின தபஸ் பத்தாது. நீ என்ன பண்ற, இங்க என்னுடைய லீலைகள்லாம் நடக்க போறபடினால இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துல போய் விசேஷமா நீண்ட காலம் தபஸ் பண்ணிட்டு, அந்த தபஸ் முடிகிற சமயத்துல நான் உனக்கு அந்த வரத்தை தரேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார் சத்திய தபஸுக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்பயோ வரப்போற ஒரு யுகத்துல பெருமாள் இங்க லீலை பண்ண போறார். அதுக்கு ஏன் இப்ப இவர் தபஸ் பண்ண கூடாதுன்னா, அத்தனை காலம் தபஸ் பண்ணினாதான் அந்த வரம் கிடைக்கும். அத்தனை பெரிய வரம் அது. சரின்னர் சத்திய தபஸ் சொல்லக்கூடியவர். இவ்வளவு நாள் பண்ணதே பெரிய தபஸ், இதுல இன்னும் வேற பண்ணணுமான்னு கேட்கல. உன்னுடைய சங்கல்பம் அதுவானால் அப்படியே ஆட்டம், அப்படியே பண்றேன்னு சொல்லி ஒத்துட்டார். இதுதான் நிஜமான தபஸ். அதாவது பகவானுக்கு பக்தன் பாகவதன் அவனுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து நடப்பதுன்னு சொல்லக்கூடியது வாஸ்தவமான தபஸ். சரி, இன்னொரு பிரார்த்தனை, இந்த இடத்துல பண்ண வேண்டாம், லீலைகள்லாம் பண்ண போறேன், வேற இடத்துல போய் தபஸ் பண்ணுன்னு சாட்சதே, அது எந்த இடம்னு தேவலே சொல்றதுன்னா ரிஷி. அதுக்கு பெருமாள் சொல்ற, நீ கவலைப்படாதே, நீயா ஒரு இடத்தை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோ, அதை உன்னுடைய சுதந்திரத்துக்கு நான் விட்டுடுறேன். நீ எந்த இடத்துல இருந்து பண்ணாலும் சரிதான், உன்னுடைய தபஸ் முடிகிற சமயத்துல நான் உனக்கு சேவை கொடுப்பேன், நீ எப்ப நினைச்சாலும் நான் உனக்கு சேவை கொடுக்கறேன்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை, அந்த இடத்தை தேர்ந்தெடுக்க கூடியதான சுதந்திரத்தை பெருமாள் ரிஷிக்கு கொடுத்துட்டார். அப்போ ரிஷிக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமாள் இத்தனை தூரம் நமக்கு அனுகிரகம் பண்றாரு, அனுகூலம் பண்றாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஒரே ஒரு விண்ணப்பம், எனக்கு எதுவா இருந்தாலும் பகவன் நியமனத்தோட பண்ணிதான் பழக்கம். அதனால தயவு பண்ணி எந்த இடம்னு இன்னொரு முறை கேட்கிறேன், தயவு பண்ணி சொல்லிடு, உன் இஷ்டம்னு சொல்லாதே. ஒண்ணும். ரெண்டாவது, நான் ரொம்ப காலமா பல யுகங்களா இந்த நதிக்கரையிலே, இந்த மரத்தினுடைய அடியிலே, இந்த பாறைக்கு அருகே தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த நதியும் இந்த பாறையும் இந்த மரமும் நான் எங்க தபஸ் பண்றனோ அங்க என்னோட இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு. உத்தமமான பரம பவித்திரமான இந்த நதியில தினம் தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு, இந்த பாறையில உட்கார்ந்து அனுஷ்டானங்கள் தபஸ் ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆலமரத்தடியில. இத பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்ல, அதோட கூட நான் தபஸ் பண்ணும்படியா அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கவே வேற வழி இல்லாம பக்தனுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பெருமாள் சொன்னார். முன்னொரு காலத்துல திருவனந்தாழ்வான், சந்திரன் இவெல்லாம் என்ன நோக்கி தபஸ் பண்ணி வரம் பெற்றதான உத்தமமான ஒரு க்ஷேத்திரம் உண்டு, சத்தியக்ஷேத்திரம்னு பேரு. அப்பவே பெருமாள் சத்தியக்ஷேத்திரம்னு சொல்றதுக்கு காரணம், திருவனந்தாழ்வான் அங்க வந்த போது அந்த க்ஷேத்திரத்துக்கு சர்ப்ப க்ஷேத்திரம் அப்படின்னு பெயர் வந்தது. அவன் பண்ணினானே ஒரு திருவாராதனம், அதுதான் சத்தியமான திருவாராதனம். நம்ம பண்றதெல்லாம் மாடல். அதனால அதுல இருந்து சத்தியக்ஷேத்திரம்ன்ற பேர் ஏற்கனவே வந்துடுச்சு. அந்த சத்தியக்ஷேத்திரத்துக்கு போய் சத்திய மகரிஷியே நீ தபஸ் பண்ணு அப்படின்னு பெருமாள் சொன்னார். உன்னுடையதான நெருக்கம் புரிகிறது,
இந்த நதி, இந்த மரம், இந்த பாறை அங்க வந்து உன்னோடையே சேரும். ஆமா, இது கிட்ட உனக்கு என்ன அப்படி ஒரு ஆசை அப்படின்னா, இது மூணும் எனக்கு எப்படி தெரியுமா, என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய தோழன் போல, இதுகளை விட்டு புரியறது எனக்கு கஷ்டம்னார். சரி போறது உன்னோடய அழிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னார். உடனே எப்படி எடுத்துட்டு போறதுன்னு கேட்டார். நீ ஏன் கவலைப்படுற, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பெருமாள் ஒரு க்ஷணத்துல அப்படியே கையை காட்டினார். தேவலோகத்திலேருந்து இந்திரனுடைய ஐராவதம்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானை வந்து நின்னுது. வந்து தன்னுடைய முதுகிலே இந்த புஷ்பபத்ரா நதி, அந்த பத்ரவடம்னு சொல்லக்கூடியதான ஆலமரம், அந்த பாறை மூணுத்தையும் முதுகுல சுமந்துண்டு ஒரு க்ஷணத்துல அதோடு கூட இந்த சத்திய தபஸ்னு சொல்லக்கூடிய ரிஷியும் சுமந்துண்டு 4 பேரையும் அப்படியே அலையக்கா தூக்கிண்டு வந்து திருமையத்துல சத்திய புஷ்கரணி கரையில வச்சுடுத்தா. இப்போ அந்த புஷ்பபத்ரான்னு சொல்லக்கூடிய நதி சத்திய புஷ்கரணியோட கலந்து புஷ்கரணி ஆயிடுச்சு. ஏற்கனவே அங்க சத்திய புஷ்கரணி உண்டு. அதுல தீர்த்தாமாடிதான் சந்திரன் பெருமாளை தபஸ் பண்ணி வரமெல்லாம் வாங்கிட்டான். அந்த புஷ்கரணியோடு கூட ஜலம் கலந்துடுத்து. எத்தனை ஜலம் ஒன்னா சேர்ந்தாலும் ஜலம் தானே, வித்தியாசம் தெரிய போறதானே. அதனால புஷ்பபத்ரா நதி ஜலம் சத்திய புஷ்கரணி ஜலத்தோட கூட சேர்ந்துடுத்து. இப்போ புஷ்பபத்ரா நதி சத்திய புஷ்கரணியா மாறிடுத்து. சித்திரசீலான்னு சொல்லக்கூடிய பாறை இருக்க, அதுதான் இப்போ நம் கண்களுக்கு சேவை சாதிக்கக்கூடிய சத்தியகிரின்னு சொல்லக்கூடிய மெய்ய மலை. அந்த சித்திரசீலான்னு சொல்லக்கூடிய பெரிய பாறை, எத்தனை பெரிய பாறை பாருங்க, ஒரு பெரிய மலையாட்டமா வந்து உட்கார்றதுன்னா அதுதான் மெய்யானை, மெய்ய மலையானை அப்படின்னு சொல்லும்படியா மலை வடிவிலே இருக்கக்கூடியதான பாறை. அந்த பாறையே மெய்ய மலையாயிடுத்து. அந்த பத்ரவடம்னு சொல்லக்கூடிய மரம் இப்போது அந்த சத்திய மலையை ஒட்டி சேவை சாதிக்கக்கூடியதான ஒரு ஆலமரம். பத்ரவடம் அப்படின்னா பொதுவா ஆலமரம். அந்த மரம் ஒரு யுகத்துக்கும் ஒரு மரமா மாறிண்டு வரக்கூடியதான பெருமை படைத்தது. கலியுகத்திலே தற்போது அரசமரமாக சேவை சாதிக்கிறது. இன்னைக்கும் மெய்ய மலையை போய் சேவித்தோமானா பெருமாளை பிரதட்சிணமா வரச்ச அங்கே ஒரு லக்ஷ்மி வராகன் எழுதிருப்பார், பூவராகன். அவர்கிட்ட இருந்து சேவிக்கிறச்ச மலைக்கு மேல லேசா சின்னதா ஒரு அரசமரம் அப்படி துளிர் விட்டு பாறையோட கலந்து இழைந்தோட வளர்ந்தது போல இருக்கும். ஒருவேளை அந்த மரமா இருக்கலாம். அப்படி அந்த பத்திரவட்டம் வந்து இங்க மரமா மாறித்து. இந்த மரம் இருக்கிறது, இது வந்து கிருத்தயுகத்திலே ஆலமரமாகவும், திரேதா யுகத்திலே அஸ்வத்த விருட்சமாகவும், துவாபர யுகத்திலே புத்திர தீபம்னு சொல்லக்கூடியதான ஒரு வகை மூங்கில் மரமாகவும், கலியுகத்திலே அரசமரமாகவும் திகழ்கிறது அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இப்போ இவர் ஆசைப்பட்டு பிரார்த்திச்சின்றபடி 3 இவரோட வந்துடுத்து. அந்த 3 இந்த கஷேத்திரத்துல வேறு உருவத்துல தங்கி இருக்கு. பெருமாள் திருமையதுலதான் தபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டார். இவர் இந்த சத்திய புஷ்கரணி தீர்த்தத்திலே, அதாவது அவரை பொறுத்த மட்டில் புஷ்பபத்ரா நதி தீர்த்தத்துல தீர்த்தமாடிண்டு ரொம்ப நாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு வைகாசி மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமை சிம்ம லக்னத்திலே, பகவானே நீ இப்போதே என் கண் முன்னால வந்து சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். நினைச்சார் மனசுல, வாயை விட்டு சொல்ல கூட இல்ல, மனசால நினைச்சார். உடனே பெருமாள் ஒரு க்ஷணத்துல வந்து பிரத்யட்சமா நின்று சேவை சாதித்தான். என்ன அர்த்தம்? இவருடைய தபஸ் பலிச்சுடுத்து. நான் நினைக்கிற போதெல்லாம் நீ எனக்கு முன்னால வந்து நிக்கணும்னு பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சாரோன்னு, அது சாதாரண வரம் அல்ல, பெரிய வசந்த வரம். அதுக்கு நீ நிறைய தபஸ் பண்ணணும்னு பெருமாள் சாதிச்சார். அத்தனை தூரம் இவர் தபஸ் பண்ணினதுனால இவர் நினைச்ச மாத்திரத்துல பெருமாள் வந்து இவருக்கு முன்னால நிற்கக்கூடியதான அந்த ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. அப்போ சத்திய தபஸ்னு சொல்லக்கூடிய ரிஷி உணர்ந்தார், நம்ம வரம் பூர்த்தியாயிடுத்து, இனி நாம எப்ப நினைச்சாலும் பெருமாள் வந்து நிப்பாருன்னு அத்தனை சந்தோஷம் அவருக்கு. அப்படி பெருமாள் வந்து சத்திய தபஸுக்கு சேவை சாதிச்ச நாள் இருக்கு, வைகாசி சுக்லபக்ஷ பஞ்சமி ஞாயிறும் சிம்மலக்னமும் கூடிய நன்னாள். அது பகவானுடைய அவதார வேலையாக கருதப்பட்டு எம்பெருமானுக்கு அவதார உற்சவம் கொண்டாடும்படியான வைபவம் ஸ்தலபுராணத்திலே காணப்படுகிறது. அப்போ நீ நினைச்ச மாதிரி உன் கண்ணு முன்னால வந்து நின்னுட்டேன், இதுக்கு மேல உனக்கு என்ன வரம் வேணும்னு பெருமாள் கேட்கிறார். கேட்ட போது நான் என்ன கேட்க போறேன், என் பேரே என்ன, சத்திய தபஸ் தானே, எனக்கு எதுல ஆசை, தபஸ் பண்றதுலதான் ஆசை. இன்னும் கொஞ்ச காலம் நான் இங்கேயே இந்த சத்திய புஷ்கரணி கரையிலேயே தபஸ் பண்ணிட்டு உன்னை சேவிச்சுண்டு கொஞ்ச நாள்ல மோட்சத்துக்கு வந்து சேரும்படியா அனுகிரகம் பண்ணு. அதுக்கு நடுவுல நான் எப்பப்ப நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ வந்து நின்று சேவை கொடுன்னு பிரார்த்திச்சார்.
சரி அப்படியே ஆறுது. ஆனா ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வா. இங்கே நவகிரகங்கள்ல ஒருத்தனான புதன் இருக்கானே, அவனுடைய புள்ளை புரூரவ சக்கரவர்த்தின்னு பாண்டிய வம்சத்துக்கு ராஜாவாக இருந்து ஆளப் போகிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் முடிச்சுனுட்டு, நிறைய கைங்கரியங்களை எல்லாம் முடிச்சுனுட்டு, கடைசியில மோட்சம் போறதுக்காக இந்த திருமையம்னு சொல்லக்கூடிய சத்தியகிரி கஷேத்திரத்துக்கு வருவான். அவன் வந்த அப்புறம் நீ மோட்சத்துக்கு வான்னு பொறுப்பை தலையில சுமத்திட்டு பெருமாள் மறைஞ்சுட்டார். சரின்னு எப்ப புரூரவஸ் வருவானோ அப்ப கண்ணை திறந்து அவனோட கலக்கெல்லாம் பெருமாள் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி திரும்ப தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ரிஷி. இப்படியா இருக்கிறச்ச புரூரவஸ்னு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி பெரிய விஷ்ணு பக்தனா, பெரிய பாண்டிய ராஜாவா, நிறைய கைங்கரியங்கள், நிறைய அற்புதங்களை எல்லாம் பண்ணி வாழ்நாள் எல்லாம் நல்ல விதத்திலே கழித்து விட்டு கடைசியா இந்த ஊருக்கு வந்து சேர வேண்டியதான காலம் வந்துடுத்து. அவனுடைய அரசவை தோட்டத்தில நிறைய பன்றிகள், வெண்பன்றிகள்லாம் வந்து மேய ஆரம்பித்தது. அந்த புறத்துல இருந்த பெண்கள் எல்லாம் நிறைய வெண்பன்றிகள் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, திடீர்னு கூட்டம் கூட்டமா வந்து அப்படியே அரண்மனையில இருக்கிற பயிர்களை எல்லாம் மேய்ஞ்சிட்டு, செடிகளை எல்லாம் மேய்ஞ்சிட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தா சாதாரண பன்னியாட்டமா தெரியல, விரட்டினா போல, பாக்குறதுக்கு என்னமோ பெரிய சக்தி வாய்ந்த மிருகமாட்டமா தெரியறது. எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு ராஜாவினுடைய அரசவையில வந்து புரூரவஸ் கிட்ட சொன்னான். புரூரவஸ் சொன்னான், சாதாரண பண்ணி தானே, அதுக்கே இத்தனை பண்றங்கோ, ஒரு நிமிஷம் இருங்கோ, புருஷாலை எல்லாம் அனுப்புறேன், வா பாத்துப்பான்னு சொல்லி போர் வீரர்கள்லாம் ஒரு 10 பேர் அனுப்பினான், நீங்க போய் பாத்துக்கோங்க. அத்தனை பேருக்கும் ஒண்ணு ஆட்டம் காட்டுறது. இவன் ஆயுதங்களை கொண்டு தாக்கறா, மிஸ் ஆறுது. கையால பிடிக்கணும்னு பாக்கறா, மிஸ் ஆறுது. என்ன தந்திரம் பண்ணினாலும் மிஸ் ஆயிண்டு போயிட்டே இருக்கு. எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு அழுதுண்டே வந்து சொன்னா போர் வீரர்கள்லாம். அனாயாசமா பல பேரை சம்ஹாரம் பண்ணின போர் வீரர்கள்லாம் ஒரு பண்ணி அடக்க முடியலன்னு வந்து சொன்னான். உடனே அது என்ன பன்றிகளுக்கு அவ்வளவு ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது, அப்படி என்ன விசேஷமான பண்ணி, நான் பார்த்துடுறேன், நானே வரேன், நான் பெரிய சக்கரவர்த்தி, மகாவீரன், எத்தனை யுத்த காலத்துல எத்தனை பேரை சாட்சவன், இதோ வந்துட்டேன்னு ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வாழை எடுத்துட்டு புறப்பட்டான் புரூரவஸ். போனா எல்லா பண்டிகளையும் பிடிக்கணும்னு பார்த்தான். ஒன்னும் இவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு மறைஞ்சு போச்சு. கடைசியில ஒரு விசேஷமான பெரிய பண்ணி, நல்ல தேஜஸ்வியா, பார்த்தாலே ஒரு கோட்டி சூரிய பிரகாசத்தோடு கூட விசேஷமா இருக்கு. அதை பார்க்கறச்ச இவனுக்கு ஏதோ ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக உணர்வு ஏற்பட்டது. இவன் புரிஞ்சுட்டான், மத்த பண்ணிகள்லாம் ஒண்ணுமே இல்ல, இந்த சாதாரண பண்ணிகளுக்கு இத்தனை அனுகிரகம் பண்றது இந்த விசேஷமான பெரிய மகாவராகம் தான். இந்த மகாவராகம் இருக்கிறதே, இதை அடக்கினாதான் ஒரு சக்கரவர்த்தியா, ஒரு வீரனா இருக்கக்கூடிய எனக்கு அழகு. மத்த பன்றிகள்லாம் லட்சியம் இல்ல, சின்ன சின்ன பண்ணிகள்லாம் எங்கேயானும் போட்டோம், எப்படியானும் போட்டோம். இந்த பண்ணியை அடக்கியே தீர்றதுன்னு துரத்திட்டு வந்தான். மதுரையில இருந்து துரத்திண்டே வரான். திருமையம்னு சொல்லக்கூடிய திவதேசத்துக்கு அருகே, இந்த சத்தியகிரின்னு சொல்லக்கூடிய மலை குகை அருகே வந்து இந்த பன்றி மறைந்து போனது. மறைஞ்சு போறச்சா என்ன பண்ணிட்டுன்னா, சத்திய புஷ்கரணி கரையில தபஸ் பண்ணிட்டு இருக்காரு சத்திய தபஸ் மகரிஷி, அவருடைய காது கிட்டக்க வந்து ஒரு மனுஷனுடைய குரல்ல மனுஷன் பேசுறாப்புல பேசித்து. என்ன பேசித்துன்னா, புரூரவஸ் வந்துட்டான், புரூரவஸ் வந்துட்டான் அப்படின்னு 2 முறை சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போன உடனே ஒரு க்ஷணத்துல கண்ணை திறந்து பார்த்தார் சத்திய தபஸ். யாரோ சொன்னான்றது தெரியறது, யார் வந்தான்னு தெரியல. ஆனால் புரூரவ சக்கரவர்த்தி வந்தாவிட்டு உனக்கு மோட்சம்னு பெருமாள் சாதிச்சாரே, அது ஞாபகம் இருந்தது இவருக்கு. சரி, நாம மோட்சம் போகக்கூடியதான சமயம் வந்துடுத்து அப்படின்னு இவருக்கு புரிந்து போயிடுத்து. உடனே என்ன பண்ணார், கண்ணை மூடி தியானம் பண்ணி, பெருமாளே நான் நினைச்ச போது வந்து சேவை கொடுக்கறேன்னு வரம் கொடுத்தியோன்னு இப்ப நினைக்கிறேன், வந்து சேவை கொடு, அதோடு கூட நீ சொன்னபடி புரூரவ சக்கரவர்த்தி வந்துட்டான், எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு பிரார்த்திக்க ஒரு அசரீரி கேட்டது. எங்க இருந்து கேட்டதுன்னா, இந்த சத்தியகிரின்னு சொல்லக்கூடிய மெய்ய மலை இருக்க, அந்த மலையில இருக்கக்கூடியதான ஸ்தல விருட்சம் ஆலமரம், அதாவது இமயமலை சாரல்ல இருந்து இங்க வந்து ஐராவதத்தினாலே நடப்பட்ட பத்ரவடம்னு சொல்லக்கூடியதான ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான ஒரு புகையில இருந்து அந்த சப்தம் வருது. என்ன சப்தம்னா, ஒரு வராகத்தினுடைய சப்தம், ஒரு பன்றியினுடைய சப்தம். ஒரு பன்றி குறுகுறுப்பது போல சத்தம் வந்தது. அதற்கு பிறகு ஒரு வார்த்தை வந்தது, இதோ வந்திருக்கானே புரூரவஸ்,
அவனுக்கு நிறைய கைங்கரியங்களை நியமிச்சுட்டு நீ மோட்சத்துக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும். முதல்லயே பண்ணி வந்து மனுஷ குரல்ல புரூரவஸ் வந்துட்டான்னு சொல்லி மறைஞ்சு போயிடுதா? திரும்ப ஏன் சொல்லணும்? ரிஷி பிரார்த்திச்சார், இந்த க்ஷணம் உன்னை நான் சேவிக்கணும், சேவை கொடு அப்படின்னு பிரார்த்திச்ச போது உன் காதண்ட வந்து மனுஷ குரல்ல புரூரவஸ் வந்துட்டான்னு சொல்லி மறைந்த பன்றி நான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று சொல்வது போல எங்கு போய் அந்த மகாவராகம் ஒளிந்து கொண்டதோ அந்த குகையிலிருந்து மகாவராகமாகவே அந்த சத்திய தபஸ்னு சொல்லக்கூடிய மகரிஷிக்கு எம்பெருமான் சேவை சாதித்தான். அதனால நினைச்ச போதெல்லாம் சேவை சாதி அப்படின்ற வரம் இங்கே திரும்பவும் நிரூபிக்கப்பட்டது. இன்னொன்னு, புரூரவஸ் வந்தாதான் உனக்கு மோட்சம்னு சொன்னாரு. இது முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாப்புல இல்ல. இவர் மோட்சத்துக்கும் புரூரவஸ் வரத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, புரூரவஸ் சக்கரவர்த்தி நிறைய கைங்கரியங்கள் பண்ணி திருமங்கை மன்னனாட்டமா கைங்கரியத்துக்கு பெயர் போனவன். அந்த மகா பக்தனாலே கைங்கரியம் வாங்கிக்கணும்னு பெருமாள் ஆசைப்படுறான். சில உத்தமமான ஆத்மாக்கள், உத்தமமான பாகவதா இருப்பா, அவ கையால ஏதானு நமக்கு பண்ண மாட்டாளான்னு பெருமாள் ஏங்கிறது உண்டு. இந்த சாமியை கொண்டுதான் இதை நடத்திக்கணும்னு பெருமாள் சங்கல்பம் அப்படின்னு உண்டு. அந்த மாதிரி புரூரவச கொண்டு நமக்கு சில கைங்கரியங்கள் ஏற்படணும்னு பெருமாள் கேட்டு வாங்கிக்கிற அளவுக்கு அத்தனை பக்தி. அதனால என்ன பண்ணார், அந்த புரூரவஸ் வந்து எனக்கு என்னென்ன கைங்கரியங்கள்லாம் பண்ணணும்னு நீ அவனுக்கு நியமிச்சுட்டு மோட்சத்துக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி அந்த மகாவராகம் சொல்லி மறைஞ்சிடுத்து. உடனே சத்திய தபஸ் புரூரவச பார்த்து சொன்னார், இது பெருமாளுடையதான கட்டளை. இன்னும் ஒரு 3 வருஷ காலம் இந்த கஷேத்திரத்துல நீ தங்கி இருந்து இந்த கோயிலை நன்னா பராமரித்து விசேஷமான ஒரு திவ்ய தேசமா, விசேஷமான ஒரு கர்ப்ப கிரகம், மண்டபம், கோபுரம், தடாகம், மதில்கள், மண்டபங்களோட கூட விசேஷமான ஒரு சன்னதியா கட்டி உற்சவங்களை எல்லாம் பண்ணி வச்சுட்டு 3 வருஷங்கள் கழித்து இதே முகூர்த்தத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை சென்று சேர்வாயாக, உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லி அந்த புரூரவஸ் பார்த்துட்டு இருக்கிறச்சேயே வைகுண்டத்திலேருந்து புஷ்பக விமானம் வந்து சத்திய தபஸ்னு சொல்லக்கூடிய மகரிஷியை ஏற்றிக்கொண்டு சத்திய தபஸ் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு போய் சேர்ந்தார். சத்திய தபஸ் மெய்யனான இந்த ரிஷி மெய்யனான அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை, சத்தியமூர்த்தியினுடைய திருவடிகளை அடைந்து விட்டார். அவருக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து. அவர் சொன்னபடி 3 வருஷ காலம் இருந்து எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி பெருமாளை நன்னா அனுபவிச்சுட்டு புரூரவசும் 3வது வருஷம் அதே முகூர்த்தத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை, சத்தியகிரிநாதனுடைய திருவடிகளை அடைந்தான். அவனுக்கும் மோட்சம் கிடைச்சது. இப்பேற்பட்ட உத்தமமான திவ்யதேசம் இன்னும் நிறைய வைபவங்கள் உண்டு. நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.